எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு டே 6 ஆஃப் த செஷன் 6வது நாள் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நாள் வாட் இஸ் மெடிடேஷன், மெடிடேஷனோட எக்ஸ்பீரியன்சஸ் என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்தோம். மெடிடேஷன் எப்படி ஸ்ட்ரக்சரலாக நம்மளோட பிரெயினை சேஞ்ச் பண்ணுது, அண்ட் பிரெயின் வேவ்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் மெடிடேஷனோட இம்பேக்ட் ஆன் த ஹெல்த் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். மெடிடேஷன் பண்ணால் மெடிடேஷன் பண்ண பண்ண எப்படி நமக்கு நம்மளோட ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த நியூரோ கெமிக்கல்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸ்ட்ரெஸ் ஆர் ஃப்ளைட் மோட் அதை பற்றி பார்த்தோம். பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது மெடிடேஷன் பண்ணால், அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம்லேருந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் அது பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ரிப்பேர் ஒர்க் நடக்குது, அவனோட ஆர்கன்ஸ் ரினியூவ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் ரீஸ்டோரேஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, எமோஷ்னலி ஸோ ஆஸ் பர் த ஹார்வர்ட் ஸ்டடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரும்பாலும் ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, எனி பர்சன் ஹேஸ் த ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன்ட், ஐக்யூன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் கோஷன்ட் இருக்கிறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னாங்க. ஸோ ஐக்யூ அப்படின்னா அவங்களோட அறிவுத்திறன், அறிவு சார்ந்த திறன் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை பொறுத்து தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற முன்னேற்றம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக வெறும் ஐக்யூ மட்டும் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரிதான், அது எந்த ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோ, ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியோ, இல்லை ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியோ, எந்த ஒரு துறை சார்ந்த இதுவாக இருந்தாலும் ஈக்யூன்னு சொல்லக்கூடிய எமோஷனல் கோஷன்ட் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் ஒருத்தவங்க திறம்பட அந்த எமோஷனல் கோஷன்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்களோ, அவங்களோட எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருக்கிறாங்களோ, அவங்க அந்த பர்டிகுலர் துறையில் அவங்க இன்னும் ப்ரோக்ரஸாக மேலே போக முடியும். அட் த சேம் டைம் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாகவும் இருப்பாங்க. அதாவது ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம்னோடனே அப்படியே மேலே அப்படி இப்படி துள்ளி குதிச்சுட்டு அடுத்தது ரொம்ப ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு சேலஞ்சு வர சொன்னோடனே அப்படியே கீழே போயிடக்கூடாது. ஸோ அப்படியே மேலே இல்லைனா கீழே அப்படின்னு இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ எதையுமே ஒரு 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 சேலஞ்சஸே நம்ம ஒரு சவால்களாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு எப்படி நம்மளோட ஒரு வாய்ப்புகளாக எப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுன்றத அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கல் கீழே கிடக்குது. அந்த கல்லை எல்லாருமே அந்த ஒரு கடைக்காரோட வாசலில் அந்த கல் கிடக்குது. அந்த கல்லை பார்த்துட்டு அந்த கடைக்காரர் என்னதுக்கு இந்த கல் இந்த இடத்துல கிடக்குது, ஏன் இது இடிச்சு இடிச்சிட்டு போகிறோமே 2-3 டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஓரமாக தள்ளி வைக்கிறாரு. இருந்தாலும் மறுபடியும் அந்த கல் திருப்பி மறுநாள் போகும்போது அந்த கால் தவறி திருப்பி கீழே விழுறாரு. ஸோ சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த வழியாக ஒருத்தர் வராரு. வந்துட்டு நான் வேணா இந்த கல்லை எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓஎஸ் தாராளமாக எடுத்துக்கங்க, இந்த கல் இருக்கிறது எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னாரு. ஓ அப்படிங்களா, சரி ஓகேன்னு எடுத்துகிட்டு போனேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு சிற்பி கலைஞன். அவர் அந்த அந்த கல்லில் இருந்து என்ன பண்ணாருன்னு ஒரு அழகிய ஒரு இயேசுவோட உருவத்தை செதுக்கி எடுத்துக்கிறாரு. ஸோ தேவையில்லாத பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அழகான ஒரு உருவத்தை எடுக்கிறாரு. மறுநாள் அந்த ஒரு சில வாரங்களில் அந்த அந்த சிலை ஏலத்துக்கு வருது. அப்போ ஏலத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏலத்தில் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல விலைக்கு $1 மில்லியன் போகுது அந்த பர்டிகுலர் சிலை. போன உடனே அந்த சிலை பார்த்தீங்கன்னா, அது வாங்குறவர் இந்த கடைக்காரர் தான் வாங்குறாரு. அப்போ அந்த அங்கே அந்த சிலை இது பண்ணுறவர் கேட்குறாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு, ஆமாங்க நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஆமாங்க இது நீங்கள் என்ன இந்த பக்கம்னா, இல்லைங்க இந்த சிலையை நான் தான் வடித்தேன். அப்படிங்களா, தத்ரூபமாக வடிச்சிருக்கீங்க, எப்படிங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இந்த கல் எது தெரியுமாங்க அப்படின்னு கேட்குறாரு. எதுங்கன்னா, உங்கள் வாசலில் இருந்துச்சு ஒரு கல், அதுதான். ஸோ இதுதான்
நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அந்த கடைக்காரரோட பார்வையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தடைக்கல். பட் அந்த சிற்பி கலைஞனோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இது அவரோட வாழ்க்கையை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஒரு படிக்கல். ஸோ தடைக்கல் வேற, படிக்கல் வேற. ஸோ எந்த ஒரே விஷயம்தான் அதை பார்க்குற விதம், கண்ணோட்டம் அப்படின்றது வந்து மாறுது. ஸோ அந்த நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லக்கூடிய கண்ணோட்டம் வந்து மாற்றம் எந்த இடத்துல ஒரே சம்பவம் தான், ஒரே விஷயம்தான். பட் பார்க்குற விதம் மாத்துறதுனால, அந்த பார்க்குற விதம், அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறுறதுனால அதோட ஆக்ஷன்ஸ் மாறுது. அதே சமயத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை வெற்றி கொடுக்குது. சில பேருக்கு அந்த அதே அந்த கண்ணோட்டத்தினால வெற்றியை வந்து தள்ளி போகுது, தள்ளி எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட இதில். நம்ம மெடிடேஷன் பண்ண நமக்கு அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வாழ்க்கை ஒரு சேலஞ்சஸ் வருதா? இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம்? இதை வந்து நம்ம இன்னும் இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம எப்படி அடுத்து மேலே போகலாம்? அப்படின்றத வந்து நமக்கு மெடிடேஷன்றது நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இந்த 5 வகையான பண்புகள வந்து அது கொண்டு வருது. ஓகேங்களா? 5 வகையான பண்புகள். முதல் இது செல்ஃப் அவேர்னஸ். ஆதித்யன் சார் சொன்னார் பார்த்தீங்களா? எனக்கு வந்து டிசிப்ளின் வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவேர்னஸ் கொண்டு வரணும். அவேர்னஸ் இருந்ததுன்னா, இந்த டைமில இத நான் செய்யணுமா? அவசியம் இத செய்யணுமா? அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் வந்து உங்ககிட்ட போயிட்டு கவிதா மேடம் இருக்காங்க. கவிதா மேடம்ட்ட போயிட்டு, "கவிதா மேடம் இத நீங்க பண்ணாதீங்க" அப்படின்னு சொன்னா, அவருக்குள்ள ஒரு ஒரு ஈகோ வந்துரும். ஓகே, அது எப்படி அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு இது இருக்கு. பெரும்பாலும் எல்லாருக்குமே யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்கும். பட் மெடிடேஷன் பண்ண என்ன இருக்கும்னா, இப்ப உங்களுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து அந்த இன்னர் இன்ட்யூஷன் சொல்ற அந்த 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 ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்குள்ளேருந்து. ஓகே, ஐ திங்க் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீங்க பெட்டர் நீங்க வந்து புக் படிக்கலாம். இல்ல வந்து வேற எதை பத்தி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையை யோசிக்கலாம். பெரும்பாலும் இன்னைக்கு வந்து திங்கிங்ன்றது வந்து சரியான திங்கிங், த ரைட்டியஸ் திங்கிங் இஸ் நாட் தேர். அதாவது கரெக்டாக யோசிக்கிற அந்த இது கிடையாது. ஆஹ், எதையோ யோசிச்சுட்டு எதையோ போயிட்டு இருக்கிறோம் சில நேரங்கள்ல. ஸோ மைண்ட் அதமான அது இஷ்டத்துக்கு விட்டுறோம். ஸோ அப்போ நமக்கு இந்த மெடிடேஷன் பண்ண நமக்கு அந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சுய விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் இதை நான் பண்ணணுமா, இந்த டைமில் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே அப்படின்ற ஒரு சுய விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். அடுத்தது செல்ஃப் எக்ஸ்பிரஷன், ரொம்ப 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 முக்கியமானது. செல்ஃப் எக்ஸ்பிரஷன் நான் எக்ஸ்பிரஷன் பண்ணுவேன். பெரும்பாலும் இது வந்து நான் எனக்குள்ள ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அந்த கருத்தை வந்து இதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக நான் சொன்ன ஒரு இதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து இவங்கெல்லாம் சூப்பர், என்னை விட சீனியர்ஸு ஆஃபீஸில் வந்து இவங்க வந்து ஒரு ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம இந்த ஐடியா சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களோ, பண்ணிக்க மாட்டாங்களோ, இல்லை அவங்க ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணுவாங்களா, சிரிப்பாங்களா, இல்லை நான் வந்து இது ஒரு இந்த ஐடியாலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து இருக்கு. அப்போ இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது நமக்குள்ள என்ன தோணுதோ அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேல வந்து அதை பொலைட்டாக கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது வந்து என்னென்னா, எனக்கு கோவமாக இருக்குது, நான் அப்படியே போயிட்டு அப்படியே அவங்ககிட்ட கத்திட்டு என்னோட மேனேஜ்மெண்ட்டோ இல்லைன்னா என்னோட சூப்பர்வைசரோ இல்லை என்னோட பாஸ் கிட்ட எப்படி கத்திட்டு அப்படின்றது செல்ஃப் எக்ஸ்பிரஷன் கிடையாது. செல்ஃப் எக்ஸ்பிரஷன்றது வந்து என்னோட எனக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன், நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் வேல ஒரு 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 நேர்மறையாக எப்படி அதை கரெக்டான ஒரு இடத்துல நான் போடணுமோ அந்த இடத்துல போடுவேன் நான். அதை வெளிப்படுத்துவேன். ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு எமோஷ்னலாக எப்படி வந்து இல்லாமல், ஓகே எந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எது கரெக்டான வந்து நம்மளோட எந்த நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் எது கரெக்டான, இந்த வார்த்தைகள் பயன்படுத்தலாமா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக யோசித்து கரெக்டாக நீங்கள் பேசுவீங்க. மூணாவது இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்றது வந்து முக்கியம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் செய்கிற வேலை மேலே உங்களுக்கு ஒரு ஒரு அடுத்து ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிக்கும்.
ஓகே நான் இது இப்படி பண்ணலாமா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இப்படி பேசலாமா, இந்த மாதிரி ஒரு ஆதித்யன் சார் சொன்னார் பார்த்தீங்களா. ஓகே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னால் புரியலை, ஓகே நான் இப்படி சொல்லலாமா, இல்லை நான் இந்த மாதிரி வந்து ஒரு பிக்சர்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கலாமா. புது புது ஐடியா வர ஆரம்பிக்கும். அந்த புது புது ஐடியா வரணும்னா நீங்கள் இன்ஸ்பிரேஷன், நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது. ஓகே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, நம்ம பண்ணணுமா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது நம்ம சாட்டர்டே வரதுக்கு இல்லை சண்டே வரதுக்கு, சரி எப்போ இந்த இது போகும் அப்படின்னு இல்லாமல் உங்களோட லைஃப், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களோட எவ்ரி திங், வாழ்க்கை வந்து ஒரு 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 பிடிப்பு இருக்கும் நமக்கு. ஓகே நம்ம அடுத்தது இதை பண்ணுவோம், புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவோம், புது புது ஐடியாவை ட்ரை பண்ணுவோம். எல்லா ஐடியாவும் 10 ஐடியா இருக்குன்னா 10 ஐடியாவும் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. 10 ஐடியாவில் ஒரு 4 ஐடியா தான் கொடுக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்காக அந்த 10 ஐடியாவில் வந்து மீதி 6 ஐடியாவை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. பட் நமக்கு அந்த ட்ரை பண்ணி சம்டைம்ஸ் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிறோம், இல்லை வந்து அது வந்து தேவையான சக்ஸஸ் கொண்டு வரல அப்படின்னா ஓகே தட்ஸ் ஓகே, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்தது ட்ரை பண்ணும், வேற எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு உத்வேகம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட இதுக்கு. ஸோ ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்னு நம்ம சொல்லும்போது வந்து கரெக்டாக நம்ம என்ன பேசுகிற விதம், பேசுகிற இது எல்லாமே வந்து கரெக்டாக கவனத்தோடு நம்ம பேசுவோம். நம்ம வந்து நம்மளை பற்றி ஒரு சுய மதிப்பு, நம்மளை பற்றி ஒரு ஒரு செல்ஃப் ஒர்த்தினஸ் இருக்கும். நம்ம போகிற இடத்துல வந்து ஒரு 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 நல்ல அவேர்னஸ், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாக இருப்போம். நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா. முன்னாடி ரியாக்ட் பண்ணுவோம், இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இது செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் எக்ஸ்பிரஷன் நம்ம ஏற்கனவே சொன்னோம், பேலன்ஸ்டாக நம்ம பண்ணுவோம், பேலன்ஸ்டாக இருப்போம். எதையும் வந்து கரெக்டாக ஒரு ஒரு கம்பேஷனட்டாக நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். ஸோ என்னோட விஷயத்தை நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்னோட விஷயத்தை வந்து நான் என்ன சொல்லணுன்றதை வந்து கரெக்டாக நான் இதுதான் பேசணும், இது சொல்லணும். முன்னாடி வந்து நான் வந்து இதை ஒரு விஷயத்தை வந்து ஒரு அஹ், இதை மேனேஜ் பண்ணணுமா, இது எப்படியாவது இன்னைக்கான கிளாஸோ இல்லை இன்னைக்கான இந்த ஒரு சப்ஜெக்ட் இப்படியா மேனேஜ் பண்ணிட்டா போதும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இதோட ஒரு ஒரு இன்டகிரேட்டடாக இருக்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு 10 டாபிக் இருக்குன்னா அந்த 10 டாப்பிக்கில் ஓகே ஒரு 5 டாபிக் மட்டும் நம்ம பேசிடுவோம். மீதி 6வது டாபிக் எதையாவது ஒன்று நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த டைம் செமஸ்டர் கவர் பண்ணிக்கலாம், இல்லை அது ஒன்றும் முக்கியம் கிடையாது. மேபி அது வந்து அவங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஏரியாவில் அவங்க கொஞ்சம் அஹ், ஒரு அகாடமிக் ஆஸ்பெக்டில் மேபி இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் அவங்களோட நம்மளோட டே டு டே லைஃப்பில் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது பண்ணுறதுனால மேபி அவனோட ஸ்டூடெண்ட் வந்து புதிய ஒரு 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 ரிசர்ச் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கொண்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பட் இப்போ நீங்கள் உங்களோட மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் ஓகே வெறும் அகாடமிக் இல்லாமல் ஓகே எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதை வந்து நம்ம எப்படி அதை வந்து ஒரு இதை எடுக்கிறது, இந்த விஷயத்தை வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை பார்ட் ஆஃப் த ப்ராசஸாக நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. ஓகே. ஸோ இதை வந்து இப்போதைக்கு நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ லாஸ்ட்டு 2 விஷயங்கள், எம்பத்தட்டிக் அண்ட் என்கேஜிங், இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு எம்பத்தியை பற்றி நான் சொல்லணும்னா என்னோட ஆஃபீஸில் நான் வந்து ஐ எம் வெரி வெரி ஷார்ட் டெம்பர்ட் பர்சனாக இருந்தேன் நான். என்னோட ஒரு கோவிட் டைமில் வந்து நீங்கள் என்ன வந்து ஒர்க்கு அவங்க கொடுக்குறோம் நம்ம பண்ணலை அப்படின்னும்போது, இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு சிமிலர் கொஷின் வந்து லதா மேடம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு வேலையை கொடுக்குறாங்க, அந்த வேலையை வந்து நம்ம பண்ணலை அப்படின்னா எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எப்படி நம்ம அந்த வேலையை முடிக்கிறது அப்படின்னும்போது, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீமில் வந்து ஒரு 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 லேடி எம்ப்ளாயர் இருந்தாங்க, நல்லா ஒர்க் பண்ணுறவங்க. பட் சடனாக லீவு அண்டு அவங்க வந்து கொடுத்த ஒர்க்கை முடிக்கல. நார்மலாக டிப்பிக்கல் இப்போ முன்னாடி இருக்கும்போது அவங்கள வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்தினேன் நான். என்னோட வீட்டில் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, என்ன ஏன் இப்படி வந்து பேசுகிறீங்க, என்ன மாதிரி இது ஏன் இதனால் அப்படின்னாங்க. இல்லை வேலையை முடிக்க மாட்டேன்றாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு டென்ஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் மோடில், அதாவது ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோடில் நான் இருந்த டைம். ஸோ அப்போ மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன நடந்ததுன்னா, அவங்கள வந்து நான் ஒரு ஒரு பாஸ்ன்ற ஒரு மனப்பான்மையிலிருந்து ஒரு லீடர்ன்ற மனப்பான்மைக்கு நான் போக முடிஞ்சது. அதாவது அவங்க கிட்ட போய் உட்காந்து ஏன் இந்த வேலையை பண்ண முடியல, எதனால், ஸோ என்ன நான் என்ன பண்ணணும், அதில் நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு, என்ன ரீசன் அப்படின்னு அவங்க கூட உட்காந்து ஒரு 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 ஃப்ரெண்ட்லி ஆஸ்பெக்டில் நான் உட்காந்து அவங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஓகே அவங்களுக்கு இந்த சேலஞ்ச் இருக்குது. ஓகே அவங்க
இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகுது டீமுக்குள்ள. ஓகே, இவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளோட இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து ஒரு எம்பத்தட்டிக் பர்சனாக நம்ம மாறுறோம், கம்பேஷன் பர்சனாக. ஸோ அடுத்தவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது சிம்பத்தி கிடையாது, எம்பத்தி. சிம்பத்தின்றது வந்து அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி இருக்கா, ஓ ஆமாங்க ரொம்ப கஷ்டம்தாங்க நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட இதில் போயிட்டு நீங்கள் அந்த உணர்வுல அப்படியே நீங்கள் வந்து அதிலே ஒன்றிணைஞ்சு அதிலே வந்து சிம்பத்தி ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு வந்துடும். எம்பத்தட்டிக் பர்சன்றது அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நம்பர் ஒன். அடுத்தவங்க வந்து நமக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே இந்த மாதிரி இருக்கா, இப்போ என்ன பண்ணலாம், இதில் நீங்கள் வந்து என்ன சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ புரிஞ்சுட்டு உங்களோட எம்பத்தட்டிக்காக இருக்கீங்களா, சிம்பத்தட்டிக் இருக்கீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். சிம்பத்தட்டிக் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு தாட் ப்ராசஸ் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றது யோசிக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அஹ், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் நீங்கள் பார்ப்பீங்க வேறு என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படி நான் பண்ணும்போது அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மதருக்கு வந்து சம் ஹெல்த் சேலஞ்சஸ், அதனால் இவங்க போக வேண்டியது இருந்தது, அதனால் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. தென் அகெயின் ஒர்க் ஆஸ்பெக்டில் இம்பாக்ட் இருந்தது. தென் நான் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணேன். தென் அவங்க ஒன்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து நார்மல் வந்ததுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இத்தனைக்குமே நான் டேரெக்டாக பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணலை அவங்க அம்மா கிட்ட. பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெடிக்கல் நீட்ஸோட இதெல்லாம் மெடிக்கல் தேவைகளோட இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சது. டேப்லெட்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சது. பிபி எவ்ரி திங் கம்மிங் பேக் டு கண்ட்ரோல். அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது இந்த எம்ப்ளாயி இவங்களோட ஃபாதருமே மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ என்டையர் சொசைட்டியுமே அவங்க கூட்டிட்டு மெடிடேஷன் கொண்டு போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த மெடிடேஷனோட மேஜிக். ஓகேங்களா. அடுத்தது என்கேஜிங். ஸோ நீங்கள் வந்து ஈடுபாட்டோட முதல்ல வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் ஒரு ஒரு 10 பேரோ இல்லை 5 பேரோ சேர்ந்து ஒரு விஷயங்கள் நம்ம செய்யணும், ஒரு காரியத்தை. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஆப்ரேஷன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாட் ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் வளர்ந்த விதம், நீங்கள் படித்த விதம், உங்ககிட்ட இருக்கிற அனுபவங்கள், உங்ககிட்ட இருக்கிற விஸ்டம்ஸ், அறிவு, இது எல்லாமே வந்து வேற இருக்கும். அவங்களுக்கும் 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அப்படி வித்தியாசம் ஒவ்வொன்றும் ஒரு இருக்கும்போது அதுக்கு ஒரு காமன் கோல், ஒரு 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 காமன் கோலை நோக்கி நம்ம வந்து இதை நம்ம இல்லை ஒரு நம்ம உட்காந்து அதை பற்றி ஒரு சாதிக்கணும்னு நினைக்கும் போது, உதாரணத்துக்கு ஒரு விழா நடத்தணும் ஒரு காலேஜில் அப்படின்னும் போது எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஐடியாவை கொண்டு வந்து அந்த ஒரு காமன் கோலை அச்சீவ் பண்ணும்போது நிறைய சில கருத்து வேறுபாடுகள் வர்றது வந்து இயல்பு தான். எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, சில கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் மெடிடேஷன் பண்ணுறவங்க வந்து என்னென்னா அங்கே அந்த கருத்து வேறுபாடு புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அவங்களோட பார்வையிலேருந்து இதை பார்ப்பாங்க, அவங்க எதுக்காக சொல்கிறாங்க. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை அங்கே கொண்டு போக மாட்டாங்க. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் வந்து கொண்டு போகும்போது அந்த இடத்துல அந்த காரியம் நடக்காது. அப்போ அவங்களுடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கும்போது. ஸோ எனக்கு ஒருத்தர் மேலே வெறுப்பு இருக்குது, அவங்க சஹிலா பானு மேடம் மேலே வந்து ஒரு வெறுப்பு இருக்குன்னா அவங்க வந்து ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா நான் வந்து அது பெருசாக பார்க்க மாட்டேன். இல்லை அது தப்பு, அப்படி இருக்காது அப்படின்னு இருப்பேன். ஆனால் நான் வந்து இந்த ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது, ஓ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கருத்து என்னது, ஓகே இதில் எதோ கரெக்டாக இருக்குங்க, நான் ஏதாவது இதில் எடுத்துக்கணுமா, இல்லை இது எடுத்துக்கினா அதை இதுக்கு உதவி செய்யுமா, ஓகே பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஒரு மாற்றம் பெற ஆரம்பிக்கும். அப்போ இது மட்டும் கிடையாது, 4 பேர் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எதாவது செய்யட்டும் நம்ம மன ஓரமாக உட்காந்துருப்போம் அப்படின்னு இல்லாமல், ஓகே என்னோட பங்களிப்பு என்னவோ நான் கொடுத்துட்றேன், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். ஆதித்யன் சார் சொன்னார் பார்த்தீங்களா, என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அவுட்புட்டை பற்றி நம்ம இது பண்ணிக்க வேண்டாம், பெஸ்ட்டை நம்ம கொடுத்துடணும். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிப்போம். இதுதான் மெடிடேஷனோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளால் வந்து அந்த காமன் கோலை வந்து டிஸ்டர்ப் ஆகாது. நம்ம உத்வேகமாக இன்ஸ்பிரேஷனாக இருப்போம், செல்ஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கும், செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும், எம்பத்தட்டிக் பர்சனாக மாறுவோம், என்கேஜ்மெண்ட் பர்சனாக இருப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஓவர்வியூவாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக ஒரு ஹை லெவலில் பார்ப்போம். ஸோ ஒரு டீட்டெயிலாக வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு 21 டே செஷனில் வந்து ஒன் வீக் ஃபுல்லாகவே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்ப்போம். பட் தற்போது இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். இப்போ மெடிடேஷனுக்கு போகலாம்.
ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. இன்னைக்கு இன்னைக்கு டைரெக்டாக நம்ம நேற்று மாதிரி ஆனா சக்தி தியானத்துக்கு போயிடுவோம். ஹார்ட் எலிவேஷன் ப்ராசஸ் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆனா சக்தி மெடிடேஷன் போயிடுவோம். பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராசஸ். யாருக்காவது டவுட் இருக்குது இன்றைக்கி நம்ம பண்ணுற மெடிடேஷன் வந்து என்ன புதுசாக ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் பண்ணுறது வந்து டே 1 டே 2 இது கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ கம்ஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கல்பம் எடுத்துக்கங்க. இன்டென்ஷன் போட்டுங்க. ஸ்ட்ராங் இன்டென்ஷன். நான் பண்ணுற இந்த மெடிடேஷன் வந்து என்னோட மைண்டும் பாடியும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கம் வாட் மை, என்ன நடந்தாலும் சரி தான், இந்த மெடிடேஷனை விட்டு கண்ணை திறக்க மாட்டேன், முடிச்சுட்டு தான் வருவேன், சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தருங்க. உட்காந்ததுக்கப்புறம் உங்களோட ரூம் வந்து டார்க்கன் பண்ணிக்கங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிக்கங்க. கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இந்த பொசிஷனில் சேர்லையோ சோஃபாலையோ இல்லை தரையில் இந்த மாதிரி உட்காந்துங்க. பேக் சப்போர்ட் தேவைன்னு எடுத்துக்கோங்க. உங்களோட இயற்கையான இயல்பான மூச்சை வந்து கவனிக்கணும். கண்ணை மூடிட்டு கையை கோத்துட்டு காலை குறுக்க அப்படி உட்காந்துட்டு இயற்கையான இயல்பான மூச்சை கவனிக்கணும். புருவம் மத்தியிலேருந்து இந்த மூக்கு நுடியிலேருந்து ஏதோ ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் இப்போ மூச்சு வருது போகுது அந்த புள்ளியில் மட்டும் நீங்கள் கவனிக்கணும். இப்படி கவனிக்க கவனிக்க மைண்டு ஆட்டோமேட்டிக்காக எம்டி ஆக ஆரம்பிக்கும். அதாவது வெற்றிடமாக மாறும். அந்த மைண்ட் வந்து எம்டியாக மாற ஆரம்பிக்கும். இந்த எண்ணங்கள் படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சி ரிலாக்ஸாக அப்படியும் வர ஆரம்பிக்கும். எண்ணங்கள் தோன்றது ஒரு இயல்பு தான். எப்போல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க தெரியுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து மூச்சை கவனத்துக்கு கொண்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிலாக்ஸாக உட்காந்துக்கணும். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொண்டு நம் இயல்பான இயற்கையான நம் மூச்சை கவனிப்போம். நுனி மூக்கிலிருந்து புருவ மத்திக்குள் ஏதாவது ஒரு இடத்தை, ஒரு புள்ளியை தேர்வு செய்து உள்ளே போகும் உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனியுங்கள். இயல்பான மூச்சை கவனிக்கவும்.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று தெரிகிறதோ, அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள். மனதில் எண்ணங்கள் தோன்றுவது இயற்கைதான். மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
உங்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள். உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மனிதரைப் பற்றியோ அல்லது ஒரு பொருளைப் பற்றியோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நம் மூச்சை கவனிக்க கவனிக்க எண்ணமற்ற அந்த நிலைக்கு நாம் செல்கின்றோம்.
நாம் பிறந்தது முதல் தற்பொழுது வரை நம்மோடு இருப்பது இந்த மூச்சுதான். நாம் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்கும் இந்த மூச்சை கவனியுங்கள்.
எல்லையற்ற அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம் உடல் முழுவதும் பரவுவதற்கு, இந்த மனம் வெற்றிடமாக ஆவதற்கு காரணம், மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது நன்றியை தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். அற்புதமான இந்த உலகத்திற்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூலக்காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். மனப்பூர்வமான உங்கள் நன்றியை செலுத்துங்கள். உங்கள் அறிவை மேம்பட உதவிய, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உங்கள் ஆசிரியர்களுக்கு நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையின் அறிவு கண்ணை திறந்து வைத்தவர்கள், மனப்பூர்வமான நன்றியை உங்கள் ஆசிரியர்களுக்கு கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக விளங்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், உங்கள் வாழ்க்கையில் உதவிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். நம் வாழ்க்கையை இயல்பாக வாழ உதவும் அனைத்து பொருள்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் மரம், செடி, கொடிகள், மீன்கள், விலங்குகள், பறவைகள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டு மென்மேலும் அழகு சேர்க்கின்றன. நம் வாழ்க்கையை எளிதாக வாழ உதவும் இந்த அரசாங்கம், அரசியல் அமைப்பு அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நன்றி தெரிவிப்பது என்பது ஒரு உயர்ந்த உன்னதமான பண்பாகும். நமக்கு கிடைத்ததற்கெல்லாம் நன்றியை கூறுங்கள். நம்மிடம் உள்ள பொருள்களுக்கெல்லாம் நன்றியை கூறுங்கள். இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை மேம்படுத்த இந்த தியானம் மேற்கொண்டதற்கு முழு மனதோடு நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது, எங்கு சென்றீர்கள், எந்த அனுபவம் வாய்த்தது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம்தான். நம்மையும் அறியாமல் கனப்பொழுது அந்த வெற்றிடத்திற்கு செல்கிறோம். அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைகிறோம். இறுதியாக உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1, 0. மெதுவாக கண்களை திறந்து கொண்டு புன்சிரிப்போடு இந்த உலகத்திற்கு வாருங்கள். இந்த நாள் இனியதாக அமைய வாழ்த்துக்கள். இந்த நாளை முழுவதும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வின் உயர்வை எட்டுங்கள்.
அற்புதமான ஒரு தியானம் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம ஓகே. இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய நம்மளோட கோல்ஸ், நம்மளோட கனவுகள வந்து நனவாக்குற ஸ்டெப்ஸ், அந்த வழிமுறைகள வந்து ஒரு ஷார்ட்டா பார்த்துருவோம் ஓவர்வியூல. பட் இதோட டீட்டெயிலா ஒரு 1 வாரம் ஃபுல்லாவே நம்ம இந்த செஷன் எடுப்போம். நம்ம என்ன இதோட ஃபவுண்டிங் ஒரு அடிப்படையான ஒரு ஒரு கோட்பாடு இல்ல ஒரு ஒரு லாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி. நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளுடைய உணர்வுகளும், நம்மளோட வெளி உலகை உருவாக்குகிறது. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, வாட் யூ திங்க் யூ பிகம். வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன வாட் யூ இமேஜின் யூ கிரியேட். ஸோ நம்ம என்ன இமேஜினேஷன் இஸ் நத்திங் பட் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு காரில் போகணும், இல்லை இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கணும், இல்லை இந்த மாதிரி வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணணும், எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் தான் அடிப்படையில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இப்போதைக்கு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் அந்த செஷன்ஸில். பட் டேரெக்டாக நான் வந்து இந்த ப்ராசஸில் வந்து வந்து ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. எந்த ஒரு கோல்ஸுமே நம்ம ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும், ரியாலிட்டியில் கொண்டு வரணும்னா அதுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, டெவலப்ஸ் ஒன் பாயிண்டட் மைண்ட்னஸ். அதாவது ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு நேர் ஒரு அதாவது சிங்கிள் பாயிண்டடாக இருக்கணும், ஃபோக்கஸ்னஸாக இருக்கணும். ஓகே, ஒருமுகப்பட்ட ஒரு மனமாக இருக்கணும். அதாவது இன்னைக்கு பைக் வாங்கலாம்னு நினைக்கிறேன், நாளைக்கு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே. இப்போ அந்த சூரிய ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த லென்ஸை கீழே காட்டி நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அந்த மொத்த சூரிய ஒளியுமே அந்த அந்த ஒரு இதில் குவிக்கிறனால, அந்த லென்ஸில் குவிக்கிறனால கீழே இருக்கிற அந்த பேப்பரோ அது வந்து எரியுது அப்படியே. எப்படி எரியுது? மொத்த அந்த எனர்ஜியுமே ஒரு இதில் குவிக்கிறனால. அதே மாதிரி நம்மளுடைய மொத்த எனர்ஜியுமே நமக்கு என்ன கோல் இருக்குதோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுடைய மனம் வேற எங்கேயோ அலைப்பாஞ்சிட்டே இருக்குதுன்னா, ஏன்னா எங்கே உங்களோட எண்ணங்கள் போகுதோ அந்த இடத்துல உங்களோட ஆற்றல் பாய்கிறது. ஓகேங்களா? எங்கே எண்ணம் போகுதோ, வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ், யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ். ஸோ உங்களோட கவனம் எங்கே செல்லுதோ அங்கே தான் உங்களுடைய ஆற்றலும் செல்லுது. அப்படின்னும் போது வேற எங்கெங்கேயோ ஒரு நியூஸ் படிக்கிறீங்க, அதை பற்றி பேசுகிறீங்க, அதை பற்றி போகிறீங்க, இல்லை வேற ஏதோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கே கவனம் கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னும் போது உங்களுடைய கனவுகள், உங்களுடைய கோல்ஸுக்கு வந்து நீங்கள் எனர்ஜி கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ்டாக இருக்கணும் உங்களோட மைண்ட். ஸோ ஷார்ப்பாக இருக்கணும். அதில் தான் உங்களுக்கு அந்த குவிக்கணும் ஃபுல் எனர்ஜி அதில். ஓகேங்களா? ஸோ இந்த டெவலப் ஒன் பாயிண்டட் மைனஸ்க்கு வந்து மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் இது பண்ணிவிட்டு எது தேவையோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, டெவலப் ஓப்பன்னஸ் டு பாசிபிலிட்டிஸ். ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நாள் சிச்சுவேஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் ஆரம்பிக்கும்போது சில சேலஞ்சஸ் இருந்தது. இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கும். சேலஞ்சஸ் வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் முடியாதோ, செஷன் பண்ண முடியாதோ, இல்லை இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே நம்ம ஓப்பனாக இருக்கணும். நம்மளோட வாய்ப்புகள் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு டாப்பிக்கை பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்க, ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்து நான் பண்ணலாம், ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணணும், நான் பிஹெச்டியில் நான் இது பண்ணணும், ஸோ அடுத்தது நான் இந்த மாதிரி பேப்பர் சப்மிட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஐடியா வந்து யோசிக்கிறீங்க, அந்த ஐடியாவில் அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே போக முடியல, ஸ்டக்காக இருக்கீங்க அப்படின்னும்போது மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க, டக்குன்னு வந்து நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு வேறு ஏதோ லிசன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு நியூஸோ இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ, அதில் அந்த வேர்டு வந்து சம்திங் உங்களை வந்து ஒரு உறுத்துது. ஓகே, இது வந்து அது சொல்யூஷனாக இருக்குமோ, இந்த வச்சு நம்ம ஒரு ஐடியா ரெடி பண்ணலாமோ அப்படின்னு டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆஹ், ஒரு ஐடியா, உங்களுக்கு ஒரு சிந்தனை, ஒரு திங்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஓப்பனாக இருக்கணும். எனக்கு வந்து 2 நாளுக்குள்ளே இந்த ஐடியாவை சப்மிட் பண்ணணும்,
ஐடியாவே எனக்கு கிடைக்கல, எனக்கு வரவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் வந்து புலம்பக்கூடாது. ஸோ மெடிடேஷன் பண்ண பண்ண ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஓப்பனாக இருக்கணும். எனி திங் கேன் ஹேப்பன் எனி டைம். அந்த ஓப்பன்னஸ் இருக்கணும். டைம் அண்ட் ஸ்பேஸில் நீங்கள் வச்சுக்கூடாது. ஓ, இந்த கோல் இதுக்குள்ளே நடக்கணும், இதுக்குள்ளே தான் நடக்கும், நடக்கணுன்ற அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் இருக்கணும். அதுக்கு ஓப்பனாக இருக்கணும். என்ன வேணால் நடக்கணும், அதுக்கு ஓப்பனாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த உங்களுக்கான அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? செட் கோல்ஸ் அண்ட் விஷுவலைஸ் யுவர் ஃபியூச்சர். கிளியரான கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு இந்த செமஸ்டருக்குள்ள இத்தனை பேப்பரை நான் சப்மிட் பண்ண போகிறேன், 2 பேப்பர் சப்மிட் பண்ண போகிறேன், இந்த கான்ஃபரன்ஸில் நான் பேச போகிறேன், நான் நெக்ஸ்ட்டு இந்தந்த ஸ்டெப்லாம் இந்தந்த என்னோட என்னோட கோல்ஸ் வந்து உங்களோட கோல்ஸ் வந்து இந்தந்த இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து செட் பண்ணிவிட்டு விஷுவலைஸ் பண்ணும். ஒரு ஃபுட்பால் அடிக்கிறாங்க, அந்த கோல் போஸ்ட் இருக்குது, அந்த கோல் போஸ்ட்டை மூவ் ஆகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோல் போஸ்ட் மூவ் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அந்த கோல் கரெக்டாக எங்கே போய் அடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா திருப்பிங்க. ஸோ உங்களோட கோல் போஸ்ட் அதே மாதிரி தான். கிளியராக வச்சுட்டு அதை செட் பண்ணிக்கணும். இதுதான். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கங்க. ஒரு 15-20 கோல் எடுத்துக்கங்க, எழுதிக்கங்க. ஒரு 15-20 கோல் எழுதிக்கங்க. அந்த 20 கோல் அந்த எது டாப் 5 கோல்ஸ்ன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். அந்த டாப் 5 கோல்ஸில் எது டாப் 3 கோல்ஸ்ன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். இந்த டாப் 3 கோல்ஸ் உங்களோட லைஃப் வந்து வெறும் 1 இயர் தான் இருக்குன்னு வச்சுங்க. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் வந்து 1 இயர் தான் இருக்குன்னா அந்த 1 இயரில் எதெல்லாம் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கோல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து கோல்ஸ், சில பேருக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும், 20 கோல் 30 கோல் பக்கம் பக்கமாக எழுதுவோம். ஓகேங்களா? பட் எது முக்கியமான கோல்னு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணணும். அதுலேருந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஓகே, இதெல்லாம் என்னோட முக்கியமான கோல், என்னோட ரிலேஷன்ஷிப் கோல், என்னோட ஃபேமிலி கோல், என்னோட கரியர் கோல், என்னோட என்னோட ஸ்பிரிச்சுவல் கோல். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எந்தெந்த கோல்ஸ்ன்றது ஷார்ட் லிஸ்ட் பண்ணிங்க. இதெல்லாம் 4 கோல்ஸ், இந்த 4 கோல்ஸ் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. முதல்ல ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ விஷுவலைஸ் பண்ணணும், கற்பனை பண்ணணும். ஓகேங்களா? என்ன உலகத்தில் இன்னைக்கு சாதிக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதிச்சவங்களும் சரி, சாதிக்கிறவங்களும் சரி, எல்லாரும் விஷுவலைஸ் பண்ணுவாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் உங்களுடைய கனவு காணுங்கள்னு சொல்கிறார். கனவு காண்றதுன்னா என்னது? தூங்கிட்டு வந்து எதையோ உட்காந்து யோசிக்கிறது கிடையாது. அந்த கனவு வந்து உங்களை வந்து தூங்க விடாமல் இருக்கணும். டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி சார் வந்து சொன்னாருன்னா, நீங்கள் வந்து கனவு காண்றதே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட புக்கை படித்து தான் அவரோட அந்த கனவு காணுங்கள்னு சொல்கிறதையே வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி கனவு காணுங்கள்ன்றது வந்து ஒரு கனவு வந்து நமக்கு அந்த கனவு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேணும். ஓகே, இன்னைக்கான வேலையை இன்னைக்கு முடிச்சிடணும், நாளைக்கு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு தள்ளிப்படக்கூடாது. இன்னைக்கு அந்த அந்த கோல் வந்து இன்னைக்கு இருக்குது, அதுக்கு அதை முடிக்கணும். இன்னைக்கான கோல் இன்னைக்கு முடிச்சிடணும். நாளைக்கான வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், அது வேறு. பட் இன்னைக்கு செய்ய வேண்டிய கடமையை, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நிச்சயமாக நீங்கள் முடிக்கணும். ப்ரோக்ராஸ்டினேஷன் இருக்கக்கூடாது. அப்போனா அந்த கோல்ஸில் வந்து நீங்கள் அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ரீப்ரோக்ராம் த லிமிட்டிங் பிலீஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு விஷயம் வேணும், பட் அந்த விஷயத்தை வந்து பண்ணணும். என்னோட என்னோட கிளாஸ் வந்து 100 அவுட் ஆஃப் 100 வந்து எல்லாருமே வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கோலாக வச்சுக்கிறேன் நான். ஓகே, பட் உங்களோட லிமிட்டிங் பிலீஃப் சொல்லலாம், இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் முடியாதுங்க, எப்படியும் யாராவது ஒருத்தவங்க ஃபெயில் ஆவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு லிமிட்டிங் பிலீஃப். நிறைய காலேஜஸ்லேயோ நிறைய இதெல்லாமே இதெல்லாம் பாசிபிள் நடந்திருக்கு. ஈவன் நீங்களே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, பாசிபிள். பட் ஏதோ ஒரு லிமிட்டிங் பிலீஃப் வந்து அது வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுது. அந்த லிமிட்டிங் பிலீஃப் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும். ரீப்ரோக்ராம் பண்ணணும். என்னால் இது முடியாது, என்னோடய ஹெல்த்து சப்போர்ட் பண்ணாது, எனக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு, நான் வந்து இதெல்லாம் புதுசாக படிக்க முடியாது, நான் இதெல்லாம் பண்ண முடியாது, அடுத்த இன்னொரு கோர்ஸ் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான், ஆனால் என்னோடய மனமும் என்னோடய உடலும் ஒத்துழைக்கலை. ஸோ மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களோட பிரெயின் சப்போர்ட் பண்ணும், உங்களோட பாடி சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் லிமிட்டிங் பிலீஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபை பண்ணணும். ஏதோ ஒன்று வந்து டிலே பண்ணுது. எது எதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற அந்த விஷயத்தில் ஸ்டாப் பண்ணுதோ அதெல்லாம் லிமிட்டிங் பிலீஃப். ஓகேங்களா? ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லாமல் பில்கேட்ஸ் வந்து வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சா தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் போது என்னால் முடியும். ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய அந்த ஸ்டேஜ், உங்களுடைய எண்ணத்தோட வலிமையினால தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க நீங்கள். பட் அடுத்த லெவல் நீங்கள் போகணும், அடுத்தது நிறைய வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டேஜில் நீங்கள் வச்சுக்கணும் எப்பயுமே. அக்செப்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5வது ஸ்டெப். இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நிச்சயமாக இது நடக்கும், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும். ஓகேங்களா?
ஓகே இன்னைக்கு நான் நடக்கலையே, நான் இன்னைக்கு ஒரே நாளில் உட்காந்து எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மெடிடேஷன் பண்ணிட்டு நாளைக்கே நடந்துடும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு நான் வந்து ஒரு எமோஷ்னலாக பேலன்ஸ்டான ஒரு பர்சனாக மாறணும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஒரு கோல்னு வச்சுக்கங்க. நான் வந்து கோவம் ஏகப்பட்ட கோவப்படுறேன். நார்மலாக மெடிடேஷன் பண்ண பண்ண கோவம்ன்றது வந்து கம்மியாகிடும். பட் நான் இந்த மாதிரி ஒரு கோல் வச்சுக்கிறேன் அப்படின்னா, நான் மெடிடேஷன் பண்ணுறேன். ஒரு வாரம் பண்ணுறேன், இல்லை ஒரு மாதம் பண்ணுறேன். உடனே அடுத்த நாள் வந்து ஒரு புத்தர் மாரியோ, இல்லை இயேசு மாரியோ, அவரு மாரியோ அந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே மாறிட மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மெடிடேஷன் பண்ண பண்ண அடுத்த நாள் வந்து கோவம் வராதான்னா கோவம் வரும். ஓகேங்களா? பட் அதோட வெளிப்பாடு நீங்க புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நீங்க வந்து எத்தன வருஷமா நீங்க வந்து யோசிச்சீங்களோ, அந்த அந்த மாரி ஒரு மைண்ட் செட் இருந்தீங்களோ, அதோட ரிசல்ட் தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கே தவிர, இத்தன வருஷமா நீங்க பண்ண ரிசல்ட்ட வந்து ஒரு அப்ப மாத்தணும்னா, அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த எஃபோர்ட் போடணும். மெடிடேஷன் நீங்க நெறைய பண்ணணும். பண்ண, அது கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி 100 தடவ கோவப்பட்டீங்களா? இப்ப 80 தடவையா மாறும். 80 தடவைன்றது 60 தடவ, 50 தடவ கொஞ்சம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ, "ஓ! மெடிடேஷன் பண்றீங்களே, ரொம்ப கோவம் வருதே, எனக்கு இப்படி நடந்துக்கிறீங்களே" அப்படின்னா, ஓகே. அக்செப்ட் பண்ணிங்க. இந்த மாரி இருக்கு. பட் நிச்சயமா அது மாறும். ஸோ, கொஞ்சம் அந்த ஃப்ரீக்வென்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு டைம் வந்து அதுக்கும் நம்ம டைம் குடுக்கணும். அந்த அந்த பழைய யோசிக்கிற விதம், தாட்ஸ் இது எல்லாமே அந்த மெமரி எல்லாமே போக ஆரம்பிக்கணும். போக போக மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு கிராட்டிட்யூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்மளோட அந்த கிராட்டிட்யூட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து லைஃப்ல வந்து நமக்கு அடுத்த இத நமக்கு கொண்டு வரும். இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நெறைய பேருக்கு நமக்கு அட்லீஸ்ட் வந்து பார்க்க முடியுது. நம்மளால நெறைய பேருக்கு அந்த கண்ணுன்றது வந்து சரியா பார்க்க முடியல. நம்மளால கேட்க முடியுது. இந்த காதுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு அடுத்த தெருவுல போற விஷயத்த கூட காதுல இருந்து ஒரு விஷயத்த வாங்கிட்டு, அந்த காது வந்து ஓகே. இது இது போகுது. இந்த இது விஷயம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குது. ஓகேங்களா? பட் ஒரு மைக்கோ, இல்ல ஒரு ஸ்பீக்கரோனா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான். பட் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இயர் வந்து எவ்வளோ காசு குடுத்தாலும், எவ்வளோ பண்ணாலும், நம்மளுடைய ஹார்ட் மாரியோ, நம்மளுடைய இது மாரியோலாம் வந்து ஒரு பொருள ரெடி பண்ண முடியாது. இன்ன வரைக்கும் இந்த உலகத்துல. ஓகேங்களா? பட் ட்ரை பண்ணலாம். அந்த மாரி சிமுலேட் பண்றதுக்கு. பட் அந்த ஹார்ட் செய்ற வேலையோ, நம்மளுடைய உடல் அந்த மாரியோ நிச்சயமா பண்ண முடியாது. ஓகேங்களா? நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கிராட்டிட்யூட ஃபீல் பண்றோமோ, அந்த கிராட்டிட்யூட் பண்ண பண்ண அதிகமான விஷயங்கள கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ வேர்ல்டு லீடர்ஸ் யார் பார்த்தாங்கனாலும் தே ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிஒன். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். ஒரு ஷார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ ஒண்ணு பார்த்துருவோம். Say thank you for grace. Thank you for mercy. Thank you for understanding. Thank you, love. Thank you for kindness. Thank you for purity. Say thank you in advance for what's already yours. It's how I live my life. Say thank you in advance for what is already yours. Thank you. Thank you. Thank you. Thank you for this day. Thank you for every moment that led to this day. Thank you for the lessons. They were needed for my development. Thank you for my eyes that get to witness the miracles of today and tomorrow. Thank you for everything I take for granted. Thank you for all of my blessings. Thank you for my drive. Thank you for my spirit. Thank you for my strength. Thank you for giving me the courage to fight through the hard times. Thank you for the people in my life, those I love and those I learn from. Thank you for it all. Thank you. Thank you. It's the key that opens the door to instant happiness, unlocks the door to everything we are really seeking in life, happiness and contentment. Think about it. No matter what you say you want, money, riches, health, to help others, why do you really want it? When you drill deep down, the only reason anyone wants anything is the feeling we believe we will get from having it. That all boils down to happiness and contentment. And the truth is, we can have it now if we are grateful. And if you get quiet,
Get away from the noise of the world and think for a moment about what you could be grateful for. I'm sure you could find plenty. Be grateful there's food on the table, air in your lungs, life in your body. Get grateful that you have opportunity to take your life to a whole nother level. To decide right now that you are going to live your dreams and never settle until you do. Get grateful for the mental strength you've been given to survive the hard times. Get grateful for your limbs if you have them. Many are not so blessed. Your eyesight if you have it. Many are not so blessed. Your hearing if you have it. Many are not so blessed. The health you do have, many are in worse positions. Get grateful for that one person that has had an impact in your life, or many people if you are so blessed. Then get grateful you can choose to be that person for someone else. That one that makes a difference in someone else's life, no matter how small. Get grateful you get to experience this magical universe. Today, look for miracles. I guarantee if you are looking, you will see them. There are unlimited things to be grateful for. Open your eyes. Unlock your amazing life. It's ready for you right now. Thank you for this day, whatever it brings. Whether a challenge I need to grow, a lineup to teach me patience, an unexpected blessing, every moment of joy, whatever today brings, thank you. Whatever it brings, I pray I have enough presence in each moment to know that no circumstance is my life. No high or low, no event, no thing is my life. Life is energy, and I know I'm so much more than my physical body. Thank you for my ability to love, to give to others my authentic love and kindness without expecting anything in return. Thank you for my strength. Thank you for my presence. Thank you for my ability to attract only the things and people that are in harmony with what I need in my life. Thank you. Thank you. Thank you for this day, whatever it brings. Okay, friends. So thank you. இந்த எல்லாரும் இந்த செஷனை லிசன் பண்ணிட்டு மெடிடேஷன் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனி கொஷின்ஸ் ஆர் ஷேரிங்ஸ்? Anyone would like to share your experience or any questions? Feel free. நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். Good morning, sir. நைஸ் மேடம். Thank you for your wonderful session for the past 6 days. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, மெடிடேஷனுக்கும் ஃபுட் ப்ராக்டிஸ்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? எம்டி ஸ்டொமக்கில் பண்ணணுமா? அந்த மாதிரி ஏதாவது? Okay. So, of course, very wonderful questions. So, ஃபுட் ப்ராக்டிஸஸ்க்கு டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதாவது வந்து வி கெட் எனர்ஜி ஃப்ரம் த ஃபுட், தட் இஸ் ஃபுட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் ஆஃப் எனர்ஜி. அண்ட் தென் செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வி கெட் ஆல்சோ கன்சர்வ் த எனர்ஜி. நம்ம வந்து அதிகமாக பேசாமல் தேவையான அளவு பேசுறது, தேவையானது, இது எல்லாமே ஒரு லெவல் ஆஃப் எனர்ஜி வி வில் கெட் இட். அதாவது பணம் சம்பாதிக்கிறது ஒரு சைடு, சேர்த்த பணத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறது ஒரு சைடு. ஓகேங்களா? ஸோ மெடிடேஷன் பண்ண நிறைய எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். இது மூணாவது இது. ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து டெஃபினட்டாக வந்து நமக்கு ரைட் ஃபுட் கொடுக்கணும். வி சஜஸ்ட் பிளான்ட் பேஸ்ட் டயட் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ ஹவவர் இட்ஸ் அப் டு தேர் சாய்ஸ். ஸோ தே கேன் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ணணுமா இல்லை சாப்பிட்டு பண்ணலாமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாப்பிட்டுட்டும் பண்ணலாம், எம்டி ஸ்டமக்லையும் பண்ணலாம். பட் எம்டி ஸ்டமக்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை சாப்பிட்டுட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லீப்பி ஃபீலிங்காக கொஞ்சம் இதுவாக இருக்க ஆரம்பிக்கும். பட் அதர்வைஸ் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஆஸ்பெக்ட் வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ணணும், இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு தான் பண்ணணும், 1 hour கழிச்சு தான் பண்ணணும், அப்படிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எப்போ வேணால் பண்ணலாம். ஏடிஎம். ஹோப் உங்களோட ஆன்சர், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சது. Sir, good Thank morning, you. sir. எஸ் மேடம். Sir, good morning. Salga Ban பேசுறேன் sir. எஸ் மேடம், சொல்லுங்கள்.
சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் அவர் பிரின்சிபல் டாக்டர் எஸ் அறிவழகன் சார். அவங்க ஏன் அவங்களுக்கு தேங்க் பண்றேன் அப்படின்னா, மெடிடேஷன் வந்து நம்ம காலேஜில் வந்து பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க சார். ஒரு 1200 அட்டன் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல. நான் வந்து ஒன்று ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல் பவரில் இருந்தேன். மெடிடேஷன் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வீக்கே வந்து சிவகாசியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, அதுக்கும் நான் அட்டன் பண்ண முடியல. இப்பயுமே வந்து அதை மெயிலெலாம் பார்க்கல. அந்த முதல் நாள் வரையும் வந்து அவர் எங்களுடைய ஃபேக்கல்ட்டி குரூப்பில் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார், இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கன்ட்டு. அந்த ஒரு 6 days எனக்கு ஒரு சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. அதனால நான் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே எல்லா நாளுமே ஒவ்வொரு ஃபிசியாலஜிக்கலாக, அதாவது மெடிடேஷன் மட்டும் என்ன சிம்பிளாக பண்ணுறதுக்கு எப்படி, ரொம்ப ஹார்டாக பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாஜிக்கலாக, அதாவது பிரெயின் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ஹார்ட் சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறதுனால அங்கே என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக அழகாக நீட்டாக வாட் இஸ் மெடிடேஷன் அப்படின்னு அழகாக கொண்டு போய் ஸ்மூத்தாக கொண்டு போய் உங்களுக்கு தேங்க்யூ சார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்யூ சார் உங்களுக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். இதுல இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, மென்டல் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் நிறைய இந்த இன்னைக்கு எடுத்திருக்கீங்க சார். இன்னைக்கு கிளாஸும் வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. EQ சிஸ்டம்ஸ், சிம்பத்தட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற எல்லாத்துக்கும் அதான் மேம், எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணுறேன் சார். இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஷூர் மேடம். தேங்க்யூ மேடம். எஸ், நம்மளோட அடுத்த 21 days செஷன் வந்து மண்டேலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு நாள் தாங்க. அதனால் வந்து நீங்கள் அதுலேயே நீங்கள் இதே 6 to 7 இதே ஜூம் பிரிட்ஜ் தான், இதே டீட்டெயில்ஸ் தான். இல்லை சார், அது வந்து மார்னிங் செக்ஷன் தான் நடக்குமா சார்? ஆமாம், மார்னிங் செஷன் இருக்கும். யூடியூப்லேயுமே இருக்கும், லைவில் இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மார்னிங் செஷன்னால சார் எனக்கு இந்த ஒரு 3 days வந்து லீவ்ல இருந்தனால நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ 3 days நாங்கள் வந்து மார்னிங் 6:30 to 7:30 வரை அங்கே கிரவுண்டில் இருப்போம். இதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஒரு 6 days அப்படியே இருந்துட்டேன். அதனால அந்த மார்னிங் செக்ஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ண முடியுமானா ஈவினிங் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் பார்த்தேன் சார். ஈவினிங் நீங்கள் வந்து இதே யூடியூப் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே அந்த பண்ணிடுறேன் சார். ஸோ டவுட் வந்து இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே சண்டேல கூட எனிவே அதுவும் கண்டினியூ ஆகுது செஷன். ஸோ அதனால் அப்போ கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே சார், இதை மிஸ் பண்ண போகிறேன்னு நினச்சேன். இது தேங்க்யூ சார். இதை பண்ணுறேன் சார். கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார் மேடம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து என்ன ரீச் அவுட் பண்ணலாம். என்னோட கூட இன்னும் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ தாராளமாக ரீச் அவுட் பண்ணலாம், கால் பண்ணலாம். அவைலபிள். இந்த 6 நாள் மட்டும்தான் ஓகே என்ன ரீச் அவுட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது. எப்போ உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன ரீச் அவுட் பண்ணலாம் மேடம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க 21 daysக்கு. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆதித்யன் சார் வந்து பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தார். சொரியாசிஸ் டிசீஸ்க்காக சரியாச்சு, மெடிசன் மூலியமாக சரியாக மெடிடேஷன் பண்ணி சரியாச்சு. எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கலாம் சொல்லுங்கள் சார். ஸோ ஆக்சுவலாக தெர் இஸ் ஜீரோ, நோ ஃபீஸ், நத்திங். ஸோ இட் இஸ் பியூர்லி வந்து எவ்வளோ லைவ்ஸ் நம்ம இம்பாக்ட் பண்ணுறோம் அப்படி தான். எனக்கு நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் இந்த ப்ரோக்ராம் வந்து இட் கிவ்ஸ் அண்ட் சார்ட் ஆஃப் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ், ஸோ அதுதான் தவிர இந்த ஃபீஸ் நத்திங், அதெல்லாம் ஜீரோ தான். ஸோ 21 daysம் வந்து ஃப்ரீ தான் சார். ஸோ ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. எஸ், வேறு ஏதாவது கொஷின்ஸ்? ரீடிங் புக் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம வந்து புக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்களே படிக்க ஆரம்பிக்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா புத்தா சியோவில் வந்து அதாவது புக் செஷன் நடக்கும், புக் கிளப்ஸ்ன்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ அந்த புக் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ், மண்டே அண்ட் வெட்னஸ்டே ஆமாம், மண்டே அண்ட் வெட்னஸ்டே நடக்கும். எவ்ரி மண்டே அண்ட் எவ்ரி வெட்னஸ்டே. இது வந்து 40 days செஷன் மாதிரி நடக்கும். இப்போ நம்ம வந்து 6 days நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி 21 days அடுத்தது பண்ணுறோம். இது தமிழில். இங்கிலீஷில் வந்து தான் நடக்கும் அந்த 40 daysன்றது. அது வந்து நெக்ஸ்ட் செஷன் நடக்கும் 40 days. அந்த 40 days டைமில் பேரலாக 40 days போகும்போது பேரலாக இந்த மாதிரி புக் கிளப்ஸ் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு புக்ஸ், ஏதோ ஒரு புக் எடுத்துக்கும், அந்த ஒரு 1 hour வந்திருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் பற்றி வேணால் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ இந்த நார்மல் டைமில் வந்து இந்த 40 daysல மட்டும்தான் வாரம் வாரம் ஒரு 2 புக்கை மட்டும் எடுத்துக்குவோம். அந்த 2 புக்கை வந்து எக்ஸாம்பிள் பயாலஜி ஆஃப் பிலீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பயாலஜி ஆஃப் புக்கை வந்து ஒரு 5 வாரத்துக்கு
அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசிட்டு வந்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். செஷன் வந்து காலையிலையும் இருக்கும், ஈவினிங்லேயும் இருக்கும். ஸோ காலையில் வந்து 8 to 9, ஈவினிங் வந்து 7:30 to 8:30 நினைக்கிறேன். ஸோ 2 இதில் நடக்கும். ஸோ ஒரே புக்கு தான், ஈவினிங்கும் நடக்கும், மார்னிங்கும் நடக்கும். அண்டு மண்டே ஒரு புக்கும், வெட்னஸ்டே ஒரு புக்கும், இந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வெட்னஸ்டே மட்டும்தான் பண்ணுறது, அதுவும் ஈவினிங் மட்டும்தான் 8 to 9 மாதிரி. ஸோ அந்த வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை ஒரு 1 hour to 2 ஹவர்ஸில் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஹை லெவலில் வாட் இஸ் திஸ் புக் இஸ் ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த குரூப்லேயே நம்ம ஷேர் பண்ணுவோம், என்னென்ன புக் டீட்டெயில்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த செஷன் போய்ட்டுருக்கு அப்படின்றது. அகைன் அதுவுமே இது ஃப்ரீ தான், இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஜூமில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எஸ், மெடிடேஷன் இம்ப்ரூவ்ஸ் எமோஷனல் ஸ்டேட். Thank you so much, sir. On behalf of our college, I would like to propose my formal thanks for making our 6 days a very wonderful session. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டே எனக்கு ஒரு இது வந்துருச்சு. கொஞ்சம் ஏர்லியராக இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஹோப் இதை வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். In addition, I would like to thank Lada Abhiruban ma'am who gave us an introduction about Buddha's ego. அவங்க இல்லை அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ a special thanks to her also. And then I would like to thank our principal sir who supported us for organizing this function. Thank you, Ratanavel sir. Thank you so much. We'll keep in touch always. ஒரு நாள் வந்து நீங்கள் எங்கள் காலேஜுக்கு வந்து இன் ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்போ டைம் பெர்மிட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா வில் அரேஞ்ச் ஃபார் இட் ஆல்சோ சார். தேங்க்யூ சார். ஷூர் மேடம், தேங்க்யூ மேடம், டெஃபினட்டாக. லாஸ்ட் சுகா செஷனில் பண்ணும்போது நான் வந்திருக்க வேண்டியது, பட் அப்போ பண்ண முடியல. பட் டெஃபினட்டாக வெல்கம். ஓகே சார், ஏன்னா லைவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஷூர் மேடம், தேங்க்யூ. வேறு யாருக்காவது எனி கொஷின்ஸ் ஏதாவது இருக்குங்களா? அதர்வைஸ் வி வில் வைண்ட் அப் ஃபார் டுடே. சார், நானும் மெப்கோ காலேஜுக்கு ஒரு நாள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். நீங்கள் டயத்தை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். ஒரு ஃப்ரீ டைம், இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் செமஸ்டரில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் சார். எங்களுக்கு வாங்க சார். ஷூர் மேடம், ஷூர். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, தேங்க்ஸ் எவ்ரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மேடம், முத்துச்செல்வி மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தாலும் ரீச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ.